என் புள்ள தாளா சாவல 4 மணிக்கு வந்திருக்கான். வந்துட்டு அவனை கொண்டு கட்டி தூக்கி விட்டுருக்காங்க. என் மோன் தானா சாவல. ஏற்கனவே அவன் சொன்னான் இங்கே வந்தானாக்கா கொண்டு போடுவான்டான்னு சொன்னான் அவன் ஏற்கனவே. என் மோன் தானா சாவல. என் மோன் தானா சாவல. பாருங்க அந்த போட்டோவெல்லாம் பாருங்க. கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் காவுவிளை காலனியைச் சேர்ந்த துரைசாமி தனலட்சுமி தம்பதியின் மகன் தனுஷ் வயது 23. பள்ளியில் படித்தபோது குலசேகரம் கல்வெட்டாங்குழியைச் சேர்ந்த சபீனா என்ற பெண்ணை காதலித்து வந்துள்ளார். பின் கல்லூரி படிப்பிற்காக தாயுடன் கோவை சென்றார். அங்கு கல்லூரி படிப்பை முடித்தாலும் சபீனாவுடன் காதல் நீடித்துள்ளது. இதற்கிடையே சபீனாவிற்கு திருமண வரன் பார்ப்பதை தெரிந்து காதல் விவகாரத்தை வீட்டில் சொல்லிய தனுஷ் உறவினர்கள் மூலம் பலமுறை சபீனாவை பெண் கேட்டுள்ளார். ஆனால் வேறு ஜாதி மதம் என்பதால் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று அதிகாலை சபீனா வீட்டின் மொட்டை மாடியில் தனுஷ் தூக்கில் தொங்கியபடி சடலமாக மீட்கப்பட்டார். தன் மகன் மதம் மாறுவான் என்று சொல்லியும் கூட பெண் வீட்டார் சம்மதிக்காமல் நாங்கள் தாழ்ந்த ஜாதி என்பதால் அவனை கொலை செய்து விடுவோம் என மிரட்டினர். மிரட்டியது போலவே கொலை செய்து விட்டார்கள். என் மகன் சாவுக்கு நீதி வேண்டும் என தனுஷின் தந்தை துரைசாமி கதறினார். கொண்டு விட்டாங்கய்யா. என் பிள்ளைங்க ஏற்கனவே அப்ப மிரட்டினாங்க. ஏற்கனவே மிரட்டினா என்னாவ உன் பிள்ளைங்க வந்தா உன் பிள்ளைய கொண்டு போட ரெண்டு மிரட்டினா போன மாசம். என் பிள்ளை அப்படி சாகக்கூடியவன் கிடையாது. எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவன். அவன் வேலை வாங்கினவன், வேலை செஞ்சவன். 10 பேருக்கு அறிவு சொல்றவன். 10 பேருக்கு நான் புத்திமதி சொல்றவன். அவன் பொண்ணு கேட்ட அப்படி ஏட்டாடா சாமி நான் வந்து பொண்ணு கேட்டேன். பொண்ணு தர முடியாது போகலாம் இங்கே வந்தால் மறுபடியும் கொண்டு போடுன்னு அவன் என்கிட்ட சொன்னான். அவங்க அப்பா சொன்னான் இந்த ரெக்கார்டு இருக்குன்ட்ட. அவன் ஃபோட்டோ இந்த செல்லு கொண்டா, அந்த செல்லை கொண்டா, நான் ஃபோட்டோ காமிக்கிறேன். அந்த ஃபோட்டோலாம் பாருங்க எல்லாரும். அந்த ஃபோட்டோவை பாருங்க. அந்த ஃபோட்டோ பாருங்க. என் புள்ள தாளா சாவல 4 மணிக்கு வந்திருக்கான். வந்துட்டு அவனை கொண்டு கட்டி தூக்கி விட்டுருக்காங்க. என் மோன் தானா சாவல. ஏற்கனவே அவன் சொன்னான் இங்கே வந்தானாக்கா கொண்டு போடுவான்டான்னு சொன்னான் அவன் ஏற்கனவே. என் மோன் தானா சாவல. என் மோன் தானா சாவல. பாருங்க அந்த போட்டோவெல்லாம் பாருங்க. அந்த போட்டோவெல்லாம் பாருங்க. அவன் படிச்சு சொன்னேன் வேண்டாப்பான்னு. நான் போட்டோ பாருங்கய்யா. இப்படி எடுத்திருந்தாயா ஏன் வேண்டாப்பா அந்த புள்ள வேண்டாம் சாமி நமக்கு இது ஒத்து வராதுப்பான்னு சொன்னேனே அவன் இது விட்டுறானே. கொண்டு விட்டாங்க சாமி. நான் சும்மா விட மாட்டேன். கொண்டு விட்டாங்க. எங்க வேணாலும் போய் நிற்பேன் நான். என் புள்ள பாடி வாங்க மாட்டேன். எங்க வேணாலும் போய் நிற்பேன். இதுக்காக பரி சொல்லணும். போட்டோ எங்க எல்லா பக்கத்தும் அனுப்புங்க. நான் பாடியை வாங்கவே மாட்டேன். கொண்டு விட்டாங்க. அவ்வளவுதான். கொண்டு விட்டாங்க. எனக்கு இது நியாயம் வேணும், நீதி வேணும். ஸ்டேஷனில் கேஸ் கொடுக்கணும். அவன் ஏற்கனவே என்ன மிரட்டினான். அண்ணன் தம்பி 3 பேர் என்ன மிரட்டினான். நீங்கள் மச்சினமா இருக்கு எல்லாத்துக்குமே தெரியும். 3 ட்ரிப்பு நான் இங்கே வந்தேன். இங்கே வந்து எப்பா அந்த புள்ள சின்னஞ்சிரிச்சு பொழைச்சிட்டு போகுது விடுங்க ஐயா. அவன் லவ் பண்ணிட்டான். அவன் ரொம்ப அநியாயம் பண்ணுறான். காரணம் இருக்கிற எல்லாருமே நான் புத்திமை சொன்னேன். சொன்னதுக்கு பிற்பாடு என் பிள்ளை கொண்டுட்டாங்க. என் பிள்ளைய கொண்டுட்டாங்க. பாருங்க எல்லாம் பாருங்க. என் பிள்ளைய கொண்டுட்டாங்க. இல்லை சார் என் முகம் தானா சாகக்கூடியவன் இல்லை. அவன் சாக மாட்டான். அவன் எல்லாத்துக்கும் புத்திமதி சொல்கிறான். நான் சொன்னது மட்டும் அவன் புரிஞ்சுக்கிட்டு நான் என்னமா அங்கே போக மாட்டான்ப்பான்னா. இல்லை அவங்க ஒன்று கூப்பிட்டு இருக்கணும். எல்லாமே சரி தச்சம் மேலே எப்பவும் பார்க்குற மாதிரி பார்த்து வரணும். அதுக்குள்ள 4 மணிக்கு வீடை கதவை தட்டி இருக்கணும். இவன் பிடிச்சி கொண்டுருக்கிறாங்க. கொண்டு 8 மணிக்கு எனக்கு ஃபோன் வருது. அவன் பண்ணுறான். அவன் 8 மணிக்கு ஃபோன் பண்ணுறான். இந்த மாதிரி எந்த ஊரில் என்ன கூட அப்படி சாகக்கூடிய இல்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பானா. அவன் சொல்லுவானா ஸ்டேஷனில் வாங்க. ஸ்டேஷனில் போனால் ஸ்டேஷனில் ஆள் யாருமே இல்லை. இந்த சதீசனா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் போய் பார்த்தாங்க. யாரும் இல்லை. லாஸ்ட்டில் 9 மணிக்கு ஃபோன் பண்ணுறான். இந்த மாதிரி சொல்லியாச்சு 9 செத்து போயிட்டு அவன் சொல்லலை, வேற ஒருத்தன் சொல்கிறான். இந்த மாதிரி தூக்குப்பட்டு செத்து போயிட்டான் அவங்க வீட்டுக்கிட்டேன்னு. கட்டி தூக்கி விட்டாங்க. அவ்வளோதான். இதுதான் பிரச்சனை. அவன் சாகக்கூடியவன் இல்லை. இவ்வளோதான் நடந்தது. அப்புறம் தான் என் மச்சினைங்கள்ட்ட சொன்னேன் போய் பாரியா சாமி அவன் இதான் இப்போ ஏதாவது செஞ்சு போடுவாங்க அப்படின்னு சொன்னேன். என் மோனை கொண்டு போடாதீங்க. எதாக இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க. நான் வரேன். என் மோய் நம்ம அங்கிட்ட வரமாட்டான். எல்லா விஷயத்தையும் சொல்லி புரிய வச்சேனே. அந்த நேற்று 5 மணிக்கு ஃபோன் பண்ணுறான் சார். எனக்கு வேறு கம்பெனியில் போய் இன்டர்வியூ எடுத்து ஆஃபீஸில் இன்டர்வியூ எடுத்து செலக்ட் ஆகி 60,000 ரூபா சம்பளம்னு எனக்கு ஃபோன் பண்ணாயா அவன் 5 மணிக்கு.
5 மணிக்கு 2ஆம் தேதி ஜாயின் பண்ணணும், 5 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறான். 6 மணிக்கு ஃபோன் பண்ணி ஜாயின் பண்ணுறப்பா, 2ஆம் தேதி ஜாயின் பண்ணுறேன், இப்போ பண்ணல பார்ட்னர்ஷிப்புக்கு நான் போகிறேன்ப்பா அப்படின்னு அவன் ஃபோன் பண்ணி சொன்னானே. அப்புறம் அதுக்குள்ளே சுருக்கில் இவன் இங்கே வந்திருக்கிறான். 4 மணிக்கு வந்திருக்கணும், ஏதோ அந்த பிள்ளை பார்க்க வந்திருக்குன்னா பிடிச்சி கட்டி தூக்கி விட்டாங்க. அவ்வளோதான். தானாக சாகக்கூடியவன் இல்லை, அடித்து சொல்லுவேன். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்க்கணும், காசு அழுத்திருப்பாங்க. எஸ்ஐ ஃபோன் பண்ணுறான், அப்படியே போட்ட சூசைடு பண்ணிக்கிட்டான்னு. இல்லை, காசு அழுத்திருக்கான். எஸ்ஐக்கிட்ட நான் சொன்னேன், காசு எவ்வளோ ரூபாய் அவனுக்கு கொடுத்தான்னு கேட்டேன். நான் எஸ்ஐக்கிட்ட எவ்வளோ ரூபா கொடுத்தான்னு. அப்போ எஸ்ஐ நான் பேசுவேன்ல. குலசேகரம் இளைஞர் தனுஷ் அவர் காதலித்த பெண்ணின் வீட்டு மாடியிலேயே தூக்கிட்டிருப்பது மிகுந்த சந்தேகத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருப்பதாக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கூறியுள்ளார். அந்த பெண்ணின் நெருங்கிய உறவினர்கள் திமுகவில் உள்ளதாக தகவல்கள் வந்துள்ளதால் இந்த வழக்கு முறையாக விசாரிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. நல்ல முறையில் கல்வி கற்று ஐடி நிறுவனத்தில் பணிபுரியும் இளைஞர் தான் காதலிக்கும் பெண்ணின் வீட்டிலேயே தூக்கிட்டுக் கொண்டார் என்பதும் நம்பும்படியாக இல்லை. கடந்த 4 ஆண்டுகளில் தமிழகத்தில் சீர்குலைந்து போயுள்ள சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்திற்கு சென்றுவிட்டது. குறிப்பாக பட்டியலின மக்கள் மீதான வன்முறைகள் இந்த ஆட்சியில்தான் கொடூர உச்சங்களை தொட்டிருக்கிறது. எனவே இவ்வழக்கில் எவ்வித அரசியல் தலையீடும் இல்லாமல் முறையான பிரேத பரிசோதனை செய்து உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டுவர வேண்டும் என்றும் நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார்.